வணக்கம் நண்பர்களே. நான் கடலை கொஞ்சம் காரத்தோடு செய்திருக்கிறேன். வெங்காயத்தை நீட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் வதங்க விட்ட அப்புறம் நான் ஒலிவேயில் எண்ணெய் கலந்து அந்த கடலையை செய்திருக்கிறேன். நாங்கள் கடலை காலையில் சாப்பிட்றது தான் நல்லது. அவிச்ச கடலை தண்ணியோடு சாப்பிட்றது நல்லது. நாங்கள் பகல் உணவாக சாப்பிடும்போது காரத்தோடு கொஞ்சம் சாப்பிடலாம். பகல் உணவாக நாங்கள் கடலை சாப்பிட்றது காரம் போட்டு சாப்பிடலாம், அது நல்லது. காலை உணவாக எப்போதுமே நாங்கள் காரம் சேர்த்து சாப்பிட்றது அது உடம்புக்கு கூடாது, ஆகாது. எந்த உணவாக இருந்தாலும் நாங்கள் காலையிலேயே காரம் சாப்பிடக்கூடாது. இப்போ நாங்கள் அவிச்ச கடலையே தண்ணியோடு சாப்பிட்றது சத்து, அப்படி சாப்பிடலாம். நாங்கள் பகல் உணவாக சாப்பிடும்போது நாங்கள் கடலையை கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிடலாம். நான் இதில் வெங்காயம் கருவேப்பிலை கடுகு நாங்கள் சாப்பிட்றதில்ல, ஜூஸ் பண்ணுறதில்ல, கடுகு போட இல்லை. சொட்டு தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கிறேன், தக்காளி சோஸ் ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன், காரத்தூள் மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன். கடலை நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். எல்லாருமே காரத்தோடு சாப்பிட்றது தான் பெரியாக்களுக்கு விருப்பமுள்ள நீங்கள் இப்படி கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒலிவேயில் எண்ணெய் ஜூஸ் பண்ணி அந்த கடலையை நான் காரம் போட்டு செய்திருக்கிறேன். செய்து முடிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. கடலை செய்து முடிஞ்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.